ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவில் சாக்லேட் கேக் ரொம்ப ஈஸியாகவும் வீட்டில் குக்கர்லேயே செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தங்கமயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டையில் ஒயிட்டை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா நான் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் பீட்டர் இல்லைன்னா மிக்சிலே நீங்கள் போட்ட நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டாலும் இதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் 3 ஸ்பூன் சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் மிக்சிலேயே போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி பாருங்கள், நல்லா க்ரீமாக வந்திருக்கு. இந்த மாதிரி க்ரீமாக வந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் கருவையும் அதிலே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட இந்த 3மே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு க்ரீமியாக வரும். இதில் நான் இப்போ கோதுமை மாவு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றுங்க, அதிகமாக ஊற்றிடாதீங்க. இதில் கொக்கோ பவுடருக்கு பதிலாக நீங்கள் ஓரியோ பிஸ்கெட்டை கூட பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேக் க்ரீம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக எண்ணெய் தடவி எடுக்கேன். நான் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தை இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இதில் ஃபுல்லாக நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க. நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு தட்டி கொடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற பபிள்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு கேக் நல்லா ஸ்பான்ஸாக கிடைக்கும். குக்கர் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கீழே ஒரு ரிங்கை வச்சு நான் கேக் வச்சுருக்கேன் இன்றைக்கி. இதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி வச்சு விசில் போடாமல் மூடி விட்டுருங்க. 30 to 45 மினிட்ஸ் நல்லா ஸ்லோவில் மீடியம் ஸ்லோவில் வச்சுருங்க. இப்போ நான் டார்க் சாக்லேட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டார்க் சாக்லேட் பதிலாக நீங்கள் டைரி மில்க் கூட எடுத்துக்கலாம். இதை மெல்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் சுடு தண்ணியில் இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பால் 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ணி நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக்கும் நல்லா நம்மளுக்கு ஸ்பான்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கேக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இப்படி கூட நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நான் இதில் 2ஆக கட் பண்ணி இதில் நான் கொஞ்சம் சாக்லேட் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், 2ஆக கட் பண்ணியிருக்கேன். 3 லேயராக கூட கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 லேயராக கட் பண்ணி இதில் கொஞ்சம் நான் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சுகர் சிரப்பு 3 டீஸ்பூன் சுகருக்கு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இந்த கேக் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்டாகவும் நம்மளுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். சாப்பிடும் போதே நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், எல்லா பக்கமும் நான் ஊற்றிருக்கேன். மெல்ட்டான சாக்லேட்டை ஃபுல்லாக நான் எல்லா பக்கமும் தடவி விட்டுறேன். நல்லா சாக்லேட் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த லேயரை எடுத்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு மீதி இருக்கிற சாக்லேட்டை மேலேயும் நம்ம நல்லா டிசைனுக்காக நம்ம எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு டெக்கரேஷனுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் குட்டி குட்டி பால்ஸ் ஆட் பண்ணி டெக்கரேஷன் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா இதில் பாதாம் முந்திரியை நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே தூவி விட்டுலாம். இப்போ பாருங்கள், கேக் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்கள் இதுக்கு பதிலாக ஜேம்ஸ் மிட்டாய் கூட வாங்கி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் கேக் இப்போ கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நம்ம கேக் ரெடியாக இருக்குன்னு. இதை சாப்பிட்டு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்மளோட சாக்லேட் கேக் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.